முருங்கைக்காய் தொக்கு இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு நினச்ச கூட பார்க்கல. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுங்க. நான் வந்து செய்யும் போதே வந்து டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முருங்காய் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிங்கன்னா தண்ணியில் போட்டு அலசிக்கணும். நம்ம கடையில் வந்து முருங்காய் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக வந்து உப்பு கொஞ்சம் மஞ்சள் போட்டு வேக வைக்கணும். வேக வைக்கும்போது அதனுடைய வெடிப்புத்தன்மை வந்து வெடிஞ்சிருக்கும். வெடிஞ்சு நல்லா வெந்துட்டுருக்க மாதிரி தெரியும். அதை நம்ம எடுத்துகிட்டு தண்ணியை நம்ம வந்து கீழே ஊற்றக்கூடாது. தண்ணியை வந்து நம்ம எடுத்து டம்ளரில் வச்சுக்கணும். அதுக்கு முன்னே வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது என்னென்னா வந்து வேர்க்கடலை வந்து 3 மிளகா போட்டு அது கூட வந்து நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் ஒரு தக்காளி போட்டு அதுவும் ஒரு பேஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். நம்ம வேக வச்சோம் இல்லையா, அதை எடுத்து நம்ம தனியாக வச்சிடணும். தனியாக வச்சிட்ட பிறகு அதனோட தண்ணியை வந்து தனியாக வச்சிடணும். நம்ம வந்து அதை எடுத்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா அதில் வந்து சத்து வந்து இறங்கியிருக்கும். அதை நம்ம கீழே ஊற்ற ஒரு யூஸும் இல்லை. கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு நம்மளோட விருப்பம் தான் வந்து உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு போட்டு நான் கடலைப்பருப்பு போட்டு கருவேப்பிலை போட்டுட்டேன். கருவேப்பிலை போட்ட பிறகு நம்ம பேஸ்ட் அரைச்சி வச்சுருந்தோம் வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு அதை போட்டு நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வந்து தக்காளிலே வந்து எண்ணெயிலே வந்து வதக்கணும். அவிச்ச முருங்கைக்காய் கடாயில் போட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணணும். அதனுடைய அந்த பேஸ்ட்டுடைய நல்லா போயிட்டு முருங்கைக்காயில் போயிட்டு ஃபுல்லாக போயிட்டு ஊறும்போது தான் அதோட டேஸ்ட்டு நம்மளுக்கு நல்லா கிடைக்கும். நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா தண்ணி, அந்த தண்ணியை வந்து நம்ம வேஸ்ட் இதில் எடுத்து ஊற்றிட்டு லாஸ்ட்டில் என்ன பண்ணோன்னா நம்ம அரைச்சி வச்சுருந்தது இல்லையா வேர்க்கடலை அதையும் போட்டு இதில் போட்டு நல்லா ஃபுல்லாக கிண்டி விட்டுட்டு லாஸ்ட்டில் ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிட்ட பிறகு நம்ம சாப்பாடுக்கு அதுக்கப்புறம் ரசத்துக்கு அதுக்கெல்லாம் சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த அளவுக்கு நல்லா இருக்குது. உங்கள் வீட்லேயே நீங்கள் செஞ்சு பாருங்கள் காய்ஸ். செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட்டில் என்னென்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் காய்ஸ். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.